எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ எது சம்பந்தமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் போர்ட்டல்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சோர்சஸ் இருந்தாலுமே ரொம்பவும் எஃபெக்டிவாகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸ் தான். ஸோ ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸை நாம் எப்படி பயன்படுத்தினா மிகப்பெரிய லெவலில் நம்ம லீட் ஜென்ரேட் பண்ண முடியும், வர்ற லீடை எப்படி ப்ராசஸ் பண்ணால் மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும், அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். டெஃபினட்டாக பெரிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸ் அப்படின்றது முதல்ல என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாம ரியல் எஸ்டேட்டுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ரியல் எஸ்டேட் லீட் ஜெனரேட் பண்றதுக்கான டூல்ஸ் தான் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி போர்ட்டல். ஸோ நிறைய போர்ட்டல்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ ரொம்பவே பாத்தீங்கன்னா இப்போ டாப் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 99 acres, மேஜிக் பிரிக்ஸ், housing.com, commonfloat.com, குவிக்கர் ஹோம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுலேகா.com, மக்கான்.com, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ப்ராப் டைகர், அந்த மாதிரியான விஷயங்கள், OLX. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் செக்டாரில் ஒரு டாப் பிளேயராக இந்த ஃபீல்டில் லைக் போர்ட்டல்ஸ் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆஸ் அ ஏஜென்ட்டா, ஆஸ் அ பில்டரா, ஆஸ் அ ஓனரா நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும், அவங்களோட போர்ட்டல்ஸில் போடணும். ஸோ போர்ட்டல்ஸ் அப்படின்றது ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம் அது. ஸோ சிம்பிளாக சொல்லணும், அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே எந்தெந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஓனர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ போர்ட்டல்ஸோட ப்ராசஸ் இவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வச்சுட்டு கனெக்டர், அதாவது லேண்ட் ஓனரையும் ப்ளஸ் பையரை என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க டிஜிட்டல் வழியில். ஸோ இந்த போர்ட்டல்ஸில் தான் நாம் ரொம்பவே எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ஜென்யூனான பையர்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அகைன் நான் லிஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் எல்லாமே இந்த போர்ட்டல்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த டாப் பிளேயர்கிட்ட நாம் எப்படி பயன்படுத்தி நிறைய லீட் எடுக்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ போர்ட்டல்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த போர்ட்டல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சார், ஆல்ரெடி இந்த போர்ட்டல்ஸ் சரியா ரெஸ்பான்ஸ் வரல சார் அப்படின்னு நீங்க சொன்னா கூட இப்போ புதுசா இந்த பிசினஸ்க்குள்ள வரவங்களுக்கு இந்த போர்ட்டல்ஸ் டெஃபினட்டா பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இருக்கும்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த போர்ட்டல்ஸ்களை நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு லீட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் லீட் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல்ஸை நீங்க ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் பயன்படுத்தலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீசஸ், அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். ஸோ எப்படி சார் ஃப்ரீயாக பண்ணலாம்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லா போர்ட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்டிங்லேருந்து 2 லிஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சார்ஜே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு லிஸ்டிங் 2 லிஸ்டிங் டெஃபினட்டாக எல்லா சைட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட மெயில் ஐடி இருந்தால் போதுமானது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த போர்ட்டல்ஸில் நீங்கள் வச்சிருக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் பண்ணலாம். ஒரு லிஸ்டிங் 2 லிஸ்டிங் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே ஃப்ரீல கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அந்த போர்ட்டல்ஸ் பற்றி தெரியணும், இல்லை அந்த போர்ட்டல்ஸில் எப்படி ஆட் போடுறது, அந்த போர்ட்டல்ஸ் லீட் எப்படி வரும், ஸோ அது வந்த லீடை எப்படி நீங்கள் போய் டேஷ்போர்டில் போயிட்டு பார்க்குறது அப்படின்றதுலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாகவே முதல்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 போர்ட்டல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துலேயுமே 2 லிஸ்டிங் ஃப்ரீயாக கொடுத்தாலுமே நமக்கு என்ன ஆச்சுன்னா 20 லிஸ்டிங் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க, இந்த பிஸ்னஸ்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கனாலே 20 லிஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ 20 லிஸ்டிங்கில் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 ப்ராஜெக்ட் தான் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ 20 லிஸ்டிங் உங்ககிட்ட இருக்கு. ஸோ 2 ப்ராஜெக்ட் 10 இடத்துல நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரே ஒரு லீடு கிடைச்சா கூட இந்த 20 லிஸ்டிங்லேருந்து உங்களுக்கு 20 கஸ்டமர்ஸ் டெஃபினட்டாக கிடைப்பாங்க. ஸோ 20 கஸ்டமர்னா அவனோட ஆவரேஜ் வீக்லி பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60 கஸ்டமர் நமக்கு ஈஸியாக கிடைப்பாங்க ஃப்ரீயாகவே. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலே ரொம்பவே ஒரே வாரத்தில் என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் பிஸ்னஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த பிஸ்னஸ் எடுக்கணும்னா நீங்கள் கரெக்டான லிஸ்டிங்கை, கரெக்டான லொக்கேஷன், கரெக்டாக அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ அது எல்லாமே நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கிறதுலே லீட்ஸ் கொடுப்பாங்க.
ஸோ நான் ஃப்ரீலாம் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னும் போது ஸோ டெஃபினட்டாக போர்ட்டல்ஸ் எல்லாருமே அவங்க பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து லீட்ஸ் கொடுக்குறது தான் அவங்களோட பிஸ்னஸே. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட்டாக சின்ன சின்ன லிஸ்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 லிஸ்டிங்ஸ் 10 லிஸ்டிங்ஸ் அந்த மாதிரி போர்ட்டல்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். அவங்களோட மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் என்னன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 லிஸ்டிங் எடுங்க, இல்லை 10 லிஸ்டிங் எடுங்க, 25 லிஸ்டிங் எடுங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் சின்ன சின்ன லிஸ்டிங் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக என்னன்னா உங்களுக்கு அதுலேருந்து பிஸ்னஸ் வந்த பிறகு என்ன பண்ணுங்க, பெரிய பேக்கேஜ் போங்க. அதுலேருந்து பெரிய லீட் கன்வர்ஷன் ஆன பிறகு பெரிய பேக்கேஜ் போங்க. எடுத்த உடனே நான் பெரிய பேக்கேஜ் போயிட்டேன், எனக்கு வந்து லீடே கிடைக்கலன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ ஒரு லிஸ்டிங்காக கூட நீங்கள் என்ன பண்ணனா பர்ச்சேஸ் பண்ணி அதில் லீடு வர அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பெரிய பேக்கேஜ் கூட போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் கரெக்டாக இந்த போர்ட்டல்ஸை பயன்படுத்தினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு என்னன்னா மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ போர்ட்டல்ஸ்லேருந்து வர லீட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஜென்யூன் பையர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவும் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்டல்ஸுமே இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸ் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் ரியல் எஸ்டேட் பையர்ஸ் வரக்கூடிய இடம், அண்ட் சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு ஜென்ரல் யூசர்ஸ் இருக்கக்கூடிய இடம். இங்கே சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும்னா உங்களோட கஸ்டமரை நீங்கள் டார்கெட் பண்ணணும், அவங்களோட நீடை கண்டுபிடிச்சி அந்த கஸ்டமரை நீங்கள் மார்க்கெட்டிங் கரெக்டாக கொடுத்தா தான் என்ன பண்ணணும்னா ஜென்யூனான லீட்ஸ் வரும். இங்கே அப்படி கிடையாதுங்க. போர்ட்டல்ஸ் அப்படின்றது ஜென்யூனான பையர்ஸ் இருக்கிற ஏரியா. ஸோ நீங்கள் லிஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா ஜென்யூன் பையர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. அண்ட் கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஆச்சு நீங்களாச்சு. ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இமேஜ், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சுட்டு போர்ட்டல்ஸ்லேருந்து வருவாங்க. நீங்கள் சொன்ன விஷயம், நீங்கள் லிஸ்ட் பண்ண விஷயம் அத்தனையுமே ரியாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்டிங் எடுத்துட்டாங்க, கஸ்டமர் சைட் விசிட் வந்தாங்க, ஆனால் கன்வெர்ட் ஆகலைன்னும் போது நீங்கள் தான் கன்வெர்ட் ஏன் ஆகலை அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸ் அப்படின்றது ரொம்பவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு லீட் ஜென்ரேஷன் சோர்ஸ் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா நிறைய கம்பெனிஸ், நிறைய பிக் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸில் வந்துட்டு ரொம்பவே நம்பியிருக்காங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கான லீட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல்ஸ் மூலியமாக தான் இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆனாலுமே இந்த போர்ட்டல்ஸ்க்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் பொட்டன்ஷியல் அப்படின்றது இன்னமும் கண்டினியூஸாக இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி லிஸ்டிங்ஸ்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, ரொம்பவே சூப்பர். இல்லை நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கீங்களா, இந்த போர்ட்டல்ஸை பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹையர் பேக்கேஜஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக கண்டினியூஸாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு ஜென்யூன் பையர்ஸ் வந்துட்டு நம்மளோட ஃபோனுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கஸ்டமர்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணீங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போர்ட்டல்ஸில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு இல்லையா? ஸோ எய்தர் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா காசு கொடுத்து லிஸ்டிங்ஸை வாங்கி லிஸ்டிங் வாங்கி லிஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா லீடுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லீடு வந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ட்ரிபிள்எஸ் ஃபார்முலான்னு. எந்த லீடு வந்தாலுமே ரெஸ்பான்ஸ் டைம் தான் உங்களோட சக்ஸஸை தீர்மானிக்கும். ஒரு லீடு வருதுன்னா ஒரு நாள் கழிச்சு நீங்கள் கால் பண்ணினா அதுக்குள்ள மற்ற காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லீடை க்ளோஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேலையே முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக மிகப்பெரிய லெவலில் ஜென்யூனான கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் சோர்ஸ் வந்துட்டு போர்ட்டல்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, பெய்டாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் தான் நம்மளோட சக்ஸஸ் தீர்மானிக்குது. ஒரு லீடு வந்தால் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுங்க. ஃபாலோ அப் சிஸ்டமை கிரியேட் பண்ணுங்க. பெரிய லெவலில் உங்களோட லீட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ப்ராஃபிட்டாக மாற்றுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது விஷயம் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.